மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் என் ஜெபங்களும் வாழ்த்துக்களும். என்னுடைய குருத்துவ வாழ்வில் புனித ஜான் மரிய வியானி. நான் ஒரு குருவானவராவதற்கும் என்னுடைய குருத்துவ பயிற்சி காலத்திலும் கடந்த 2 ஆண்டுகளாக என்னுடைய குருத்துவ வாழ்விலும் புனித ஜான் மரிய வியானி ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்திருக்கிறார். என்னுடைய குருத்துவ பயிற்சி காலத்தில் நான் தத்துவியல் படித்து கொண்டிருக்கும் பொழுது புனித ஜான் மரிய வியானியை பற்றி ஒரு ஆய்வு கட்டுரை எழுத எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. எனவே அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி அதிகம் வாசித்தேன். அவ்வாறு நான் வாசிக்கும் பொழுது என்னை கவர்ந்தது அவருடைய 3 பண்பு நலன்கள். 1, நற்கருணை பக்தி. 2, அன்னை மரியாள் மீது அவர் கொண்டிருந்த பக்தி. 3வது, திருவருட்சாதனங்களை அவர் நிறைவேற்றுவதில், குறிப்பாக திருப்பலி மற்றும் ஒப்புரவு அருட்சாதனங்களை நிறைவேற்றுவதில் அவர் கொண்டிருந்த அதீத நம்பிக்கையும் ஈடுபாடும் என்னை அதிகம் கவர்ந்தது. ஆனால் இந்த 3ம் ஒரு குருவானருக்கு எந்த அளவுக்கு தேவை, அத்தியாவசியமானது என்பதை நான் குருவான போது என்னுடைய தனிப்பட்ட வாழ்வில் அதிகம் நான் உணர்ந்திருக்கிறேன். இந்த நற்கருணை மீது அவர் கொண்டிருந்த ஒரு பக்தி. எப்பொழுதெல்லாம் நான் மறையுரை ஆற்றுவதற்காக, என்னுடைய தனிப்பட்ட ஜெபத்திற்காக நான் நற்கருணை ஆண்டோர் முன்பு மண்டிட்டு ஜெபிக்கின்றனோ, அப்பொழுதெல்லாம் மனதில் மிகுந்த அமைதியும் நிறைவையும் மகிழ்ச்சியும் நான் உணர்ந்திருக்கிறேன். அதைத்தான் புனித ஜான் மரிய வியானி சொல்லுவார், நற்கருணை ஆண்டோர் முன்பு நாம் செலவிடும் நேரம் ஒரு மனிதனின் வாழ்வில் மகிழ்ச்சி நிறைந்த தருணம் என்று சொல்வார். அதை என்னுடைய குருத்துவ வாழ்வில் நான் அதிகம் உணர்ந்திருக்கிறேன். 2வது, புனித ஜான் மரிய வியானி அன்னை மீது கொண்டிருந்த ஒரு பக்தி. எப்பொழுதெல்லாம் நான் கவலையாக இருந்திருக்கிறேனோ, எப்பொழுதெல்லாம் நான் சோதனைக்கு உட்பட்டேனோ, அப்பொழுதெல்லாம் புனித ஜான் மரிய வியானியுடைய அறிவுரை கேட்டு அன்னை மரியாளிடம் ஜெபிப்பதுண்டு. அப்பொழுதெல்லாம் அன்னை மரியாளினுடைய பரிந்துரை வழியாக அதிசயத்தக்க வகையில் அந்த சோதனைகளிலிருந்து நான் மீண்டெழுந்திருக்கிறேன். இறுதியாக புனித ஜான் மரிய வியானி திருவருட்சாதனங்களை, குறிப்பாக திருப்பலி மற்றும் ஒப்புரவு அருட்சாதனத்தின் மீது அவர் கொண்டிருந்த அந்த அதீத நம்பிக்கையும் அதனை நிறைவேற்றுவதில் அவர் கொண்டிருந்த அந்த ஈடுபாடும் என்னுடைய குருத்துவ வாழ்வின் மேன்மையை அதிகம் உணர செய்தது. எப்பொழுதெல்லாம் நான் திருப்பலி நிறைவேற்றுகின்றனோ அல்லது ஒப்புரவு அருட்சாதனம் நிறைவேற்றுகின்றனோ, அப்பொழுதெல்லாம் தகுதியற்ற பாவியாகிய என்னை கடவுள் எவ்வாறு அவருடைய இறை இரக்கத்தின் கருவியாக பயன்படுத்துகின்றார் என்ற அந்த உணர்வு என்னுடைய குருத்துவ வாழ்வின் உண்மையையும் மேன்மையும் உணர செய்தது. ஆம் அன்புக்குரியவர்களே, புனித ஜான் மரிய வியானியுடைய இந்த 3 பண்பு நலன்களும் நம்மையும் புனித வாழ்வில் ஒவ்வொரு நாளும் வழி நடத்தட்டும். புனித ஜான் மரிய வியானியே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.